So hello guys, so last video NEET 2025 last 3 month plan. So இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% 600+ நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது கீழே நிறைய பேரும் கமெண்ட் பண்ணி ஒரு சில கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஒரு சில கமெண்ட்டுக்கு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு எல்லாருமே ப்ரீவியஸ் இயரோட நாலேஜ் வந்து இருக்கணும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் வந்து டூ ஆர் டை சாப்டர்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு 40 to 45 சாப்டர்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த 40 to 45 சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா 600+ ஷுவராக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து வித் ப்ரூஃப். ஸோ ப்ரீவியஸ் இயரோட ரிப்போர்ட்டை வச்சு வித் ப்ரூஃப் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் எப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், ஸ்டார்ட் வித் த பெஸ்ட். ஸோ பெஸ்ட் அப்படின்னா எல்லாருமே பயாலஜி தான் ஆப்வியஸ்லி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பயாலஜிலேருந்து ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயாலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் லைக் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதில் நீங்கள் வந்து 2023, 22, 21, 20 அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ ஏன்னா லாஸ்ட் இயருங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிறைய சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணியிருந்தாங்க, டெலிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இயர் தான் லாஸ்ட் இயர். இந்த லாஸ்ட் இயர் 2024 நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயருமே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6 கொஸ்டின். லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 to 7 கொஸ்டின்ஸ் வருது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பயாலஜியில் இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா 6 to 7 கொஸ்டின்ஸ் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் இம்பார்ட்டன்டாக பார்க்க வேண்டியது வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுவுமே கடந்த ஒரு 4 வருஷமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து கேட்காங்க. ஸோ அப்போ உங்களோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஹை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் பயாலஜியில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் ஒரு சாப்டராக வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இதுலையுமே வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அண்ட் தென் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இங்கேயும் 4 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா வருஷமும் கான்ஸ்டன்ட்டாக அந்த 4 கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தா தெரியும், வித் ப்ரூஃப் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இதில் 3 to 4 கொஸ்டின்ஸ் வருஷம் வரும். ஸோ கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்க போது இந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 5 சாப்டர்ஸ்லேயே 24 to 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 100% ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா பயாலஜி தான் டேரக்ட்லி ஃப்ரம் NCERT தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் நம்ம வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இதுலேயும் லாஸ்ட் இயர் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸும் அகைன் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இதுலேயுமே வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் வரும். பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டமில் லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்கல, பட் வந்து இருந்தாலும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 2 to 3 கொஸ்டின் பிளான்ட் கிங்டமில் வர சான்ஸ் இருக்கு. இந்த 5 சாப்டர்ல இருந்து ஒரு 14 to 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த 5 சாப்டர்ஸ் தான் பயாலஜியில். இது வரைக்கும் நான் பாட்னி வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ சுவாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன? சுவாலஜியில் அனிமல் கிங்டம்ல லாஸ்ட் இயர் மட்டும் 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். லாஸ்ட் இயர் 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அனிமல் கிங்டம். செகண்ட் பயோமாலிகுல். ஸோ இதில் ஒரு 3 to 4 கொஸ்டின் வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் இயர் 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இதுலையுமே வருஷம் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அண்ட் லாஸ்ட் இயர் 6 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பயோடெக்னாலஜி, இட்ஸ் ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபல். ஸோ இதுலையுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்லி எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 5 கொஸ்டின் வந்திருக்கு. இதில் 3 to 4 கொஸ்டின் வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5 சாப்டர் சுவாலஜியில் நீங்கள் ஃபஸ்ட்டாக கவர் பண்ணிங்கன்னா 30 கொஸ்டின் 30 கொஸ்டின்ஸ் வந்து 100% நீங்கள் கரெக்டாக எழுத போகிறீங்க. அடுத்த சுவாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் 2 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி 3 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் 2 கொஸ்டின்ஸ். எவல்யூஷன் 3 கொஸ்டின். இந்த 4 சாப்டர் படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் 100% கண்டிப்பாக அந்த 4 சாப்டர்லேருந்து வரப்போகுது. அண்ட் NCERTலேருந்து தான் ஆப்வியஸ்லி வரப்போகுதுங்கிறனால 10மே நீங்கள் கரெக்டாக வாங்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயிட்டேஜ் எடுத்து அந்த வெயிட்டேஜில் இம்பார்ட்டன்ட் நான் இப்போ சொன்னல இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்கல, பட் ஜென்ரலி இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். 3 to 4 கொஸ்டின்ஸ் வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர். ஸோ இது 3 கொஸ்டின் கான்ஸ்டன்ட்டாக ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரோஜன். இதுலேயே லாஸ்ட் இயர் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன்ல லாஸ்ட் இயர் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த 4 சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் கவர் பண்ணீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. பட் 4 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த 3 சாப்டர்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் இருந்து ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்.
கெமிக்கல் கைனடிக்ஸில் லாஸ்ட் இயர் 3 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின்ஸ், பயோமாலிகூல்ஸில் 1 கொஸ்டின், ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இதில் லாஸ்ட் இயர் கேட்கலாம், பட் ஜென்ரலி வந்து பேசிக்ஸ். ஸோ அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மினிமம் இருக்கும். இந்த 5 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அந்த 5 சாப்டர்ஸில். லாஸ்ட்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் லாஸ்ட் இயர் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ் 4 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 4 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட். ஸோ இதுலேயுமே 4 கொஸ்டின் போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை ஈஸியாக இருக்கும். ஸோ 3 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர். வெரி ஈஸி சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3 கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே கைனமெட்டிக்ஸ். ஸோ அதுலேருந்து 1 கொஸ்டின், தெர்மோடைனமிக்ஸில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்டிக்ஸில் 2 கொஸ்டின், அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் 2 கொஸ்டின். ஸோ ஃபிசிக்ஸில் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த சாப்டர்ஸ்க்கு தான் வந்து இருக்கணும். இந்த 11 சாப்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக கவர் பண்ணீங்க அப்படின்னு ஸோ 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் உங்களோட இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது வந்து இந்த சாப்டர்ஸில் இருக்கணும். இதுலேருந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடுங்க. இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக சால்வ் பண்ணுங்க. எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா 100% உங்களால் 600+ ஸ்கோர் பண்ண முடியும். நான் போன வீடியோவில் அந்த பிளான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா ஸோ அதை போய் பாருங்க. நான் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். டூ ஆர் டை சாப்டர்ஸ் 100% நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அண்ட் மோர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் கம்பேர்ட் டு அதர் சாப்டர். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ.